Assalamualaikum and hi everyone. Welcome to Shazia Tamil Kitchen. இன்னைக்கு ஈத் ஸ்பெஷல் vattalappam எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. என்னோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வட்டலப்பம் செய்ய ஃபஸ்ட்டு நான் ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா நுர பொங்குற அளவுக்கு நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா 1.25 கப் சர்க்கரை சேர்க்குறேன். ஸோ சுகர் இது 1.25 கப் கரெக்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ 1.25 கப் சர்க்கரை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15லேருந்து 20 கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம புட்டிங்கில் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இது பவுட்ரு பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் பாதாம் கூட சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பவுலில் நீங்கள் ஸ்டீம் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் நம்ம எக் அண்ட் சுகரை பீட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் சால்ட், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால், நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுல முதல் தேங்காய் பால் நல்லா திக்காக ஒரு தேங்காய் பால் இருக்கும். ஸோ அதை நான் 300 ml சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இப்போவே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பரை வச்சு அந்த பவுலை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வேக வைக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் உள்ளே இறங்காது. நான் இட்லி குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். ஸோ ஒரு தட்டை நல்ல ஒரு வெயிட் வச்சுருங்க. ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு 35 to 40 மினிட்ஸ் கண்டிப்பாக இது ஸ்டீம் பண்ணணும். அப்போ தான் ஃபுல்லாக நம்மளுக்கு குக் ஆகி வரும். ஸோ 35 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் இல்லை டூத்பிக் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். நல்லா குக் ஆகி ஒன்றுமே ஒட்டாமல் வரணும். ஸோ அப்போனா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். ஸோ நம்மளோட சூப்பரான வட்டலப்பம் ரெடி ஆயாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட எல்லார் வீட்லேயும் ஈத் அன்னைக்கு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். Until then, bye from ஷாசியா தமிழ் கிச்சன். Thank you for watching.